சினிமால வளர்றதுக்காக தன்னோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க்கை பக்காவா போட்டு இருந்த திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்திருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அரசியல்ல தன்னோட ஹார்ட் ஒர்க்கையும் ஹோம் ஒர்க்கையும் போட்டிருக்காருன்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட இந்த 2 to 2.25 வருஷம் அரசியல் பயணத்துல திரு விஜய் அவர்கள் எங்கேயாவது ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரா, கொஞ்சமாவது ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா கண்டிப்பாவே இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு வருது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தன்னோட முதல் அரசியல் மேடையில தொடங்கி கடைசியா பேசின கூட்டம் வரைக்கும்னு சொல்லி எல்லா கூட்டத்திலுமே என்ன பேசுறாரு, இங்க 2 பேரு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே, ஸ்டாலின் சார் வேணுமா இல்ல விஜய் வேணுமா, இங்க தீய சக்தி வேணுமா தூய சக்தி வேணுமா, விசில் சின்னத்துல போட்டு போடுங்க, கான்பிடண்டா இருங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், விசில் புரட்சி நடக்கும், நான் என்னோட கரியரோட பீக்கு விட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன், நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், நண்பா நண்பி தோழா தோழி நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து எனக்கு ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கு. அதை மாத்த இவர் ட்ரை பண்ணாரா இல்ல. சரி, பேப்பரை பார்த்தா படிக்கிறாரு, அதை புதுசா படிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்ல. தன்னோட சொந்த ஜனநாயகன் படத்தை பத்தி பேசும்போது கூட அவர் பேப்பரை பார்த்தா பார்த்து படிக்கிறாரு அப்படின்றது ஒரு விமர்சனமா இருந்தாலும் அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு படிக்கல. ஆனா அவர் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம். ஆனா எண்ணிக்கையே இல்லாம கணக்கே இல்லாம நம்மளால சொன்ன விஷயத்தையே திரும்ப 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 ஒரே மாடுலேஷன்ல சொன்னா அது பேசுற அவருக்கு போர் அடிக்குதான்னு தெரியல. ஆனா பாக்குற பிளஸ் கேட்கற நமக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒருவேளை டெய்லி ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல டெய்லி 1 மணி நேரம் பேசி இருந்து திரும்ப திரும்ப பேசுற விஷயத்தையே பேசுறா கூட பரவாயில்ல. ஆனா திரு விஜய் அவர்கள் வெளியே வரத்தே 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படிதான் வெளியே வராரு. அப்படி வெளியே வரவரு அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகபட்சமா ஒரு 30 நிமிஷம் பேசினாலே பெரிய விஷயம். அதையுமே பார்த்து பேசுறாரு. அப்படி பேசுறவரு வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை வெளியே வர ஒருத்தர் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டை பேச முடியும், எவ்வளவு புது புது விஷயங்களை பேச முடியும். ஆனா திரு விஜய் அவர்கள் ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டை பேசவும் ட்ரை பண்ணல, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் முயற்சிக்கல. ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டை பேச ட்ரை பண்ணல, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சிக்கல. இது ரெண்டுமே ஒரே மீனிங் கொண்ட தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் வாக்கியங்களா இருந்தாலும் திரு விஜய் அவர்களை பத்தி பேச ட்ரை பண்ணும்போது அவர் பேசுற விஷயங்களே திரும்ப திரும்ப பேசுறதுனால நம்மளும் இங்கிலீஷ்ல ஒரே விஷயத்த சொல்றது, தமிழ்ல ஒரே விஷயத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே பேசுற விஷயங்களை பேசல, அவரை பத்தி நாமளும் பேசுறதுனால நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கு, பேசுற விஷயத்தை தான் திரும்ப 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 பேச வேண்டியிருக்கு.